யார் இந்த கல் இங்கே வச்சிரு நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சரி நான் ஒன்று என்ன பண்ணேன், நான் இவ்வளோ லென்த்து டைலாக் முக்கால்வாசி டைலாக் முடிஞ்சிச்சு, இப்போ போய் புளியுமே என்ன பண்ணுறது, போய் அந்த கல்லை தேடுங்கடான்றேன். அசிஸ்டன்ஸு தேடுறானுங்க கல்லே காணோம். நான் போய் பார்த்தேன், சரஜி இந்த கல்லை உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சு, இந்த கல்லை உங்களை டிஸ்டர்ப் நிறுத்திருக்கலாங்க. டேய் பெருக்குங்களா ஒரு கல் இருக்கக்கூடாதுடா இந்த மாதிரி. அப்புறம் அதாவது டைலாக் மறந்துட்டுன்னு சொன்னால் திட்ட போகிறாங்க, எல்லாரும் அசிங்கமாக நினச்சி யாராங்க கல்லை போட்டது செம்ம. அதுக்கப்புறம் தான் சிரிச்சாங்க எல்லாரும். நான் கல் எடுத்துகிட்டு நான் வந்தேன். கல் தெரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா இந்த கல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது? டைலாக் மறந்துட்டேன்னு சொல்லி மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்க. இல்லை அவன் வேறு படுத்துறாங்க. அந்த ஈரோட்ஸும் வந்துட்டாங்க, நேரம் உங்களை வாழ்த்திட்டு இருக்கான் ஈரோட படுத்துவாங்க. அவன் நான் சொன்னேன் டப்பிங்கில் பார்த்துக்கலான்னா இவரும் சொல்லுவாள் டப்பிங்கில் பார்த்துக்கிறேன், ஆக்சென்ட்டோட பேசுங்கன்றான். அதில் மாட்டினதான் அது. அவன் கட்டு சொல்லுவான், டைரக்டர் சொல்கிறது அவன் சொல்லிவிடுவான் கட்டு. இவர் நல்லாதான் சொல்லிட்டு இருக்கான் சுமாரி அடி கேட்க மாட்டான் அவன். வேறு நாட்டாமல் பாதம் பட்டால் வெள்ளாமல் விளையும் அடி, நாட்டாமல் கையை செஞ்சால் மாதம் 4 மழை பொழியும் அடின்னு இருக்கும். அந்த பாட்டை ப்ளே பண்ணோன்னு மழை கொட்டும். நம்புவீங்களா? இட் ஹேப்பன்ட். தட்ஸ் த சென்டிமெண்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். That rugged dude in every இது எதுக்காகனா சார் நாங்கள் என்ன கேள்விப்பட்டோன்னா இப்போ ஜாலியாக இருக்கீங்களே, ஆனால் செட்டில் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக எல்லாரையும் திட்டுவார், கெட்ட வார்த்தைலாம் பேசுவார் அப்படி சொல்கிறாங்க சார். கெட்ட வார்த்தை நீங்கள் யார் பேசலை, இது வெளியே போனவொடனே பேசுவாங்க. நான் பேசுகிற கெட்ட வார்த்தை எல்லாம் என்ன சார் பேசுவீங்க? கோவம் வந்தா டப்புன்னு ஏய் என்னடா பிடிங்கிட்டு இருக்கீங்க அங்கன்னு வாச்சிக்கிறேன் அப்படின்வேன். இது வந்து எனக்கு கெட்ட வார்த்தை மாதிரி தெரியாது, ஏன்னா நான் அந்த மாதிரி ஏரியாவில் ஸ்டைலாக இருக்குது சார் அது. அப்படியா? நான் அந்த மாதிரி திட்டலைன்னா 2 நாள் அந்த மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, யூனிட்டில் எல்லோரும் வந்து சார் உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க. ஏன்னா திட்டவே இல்லையே சார் யாருமே அப்படின்வாங்க. ஆர்டிஸ்ட்டு கோச்சிக்காம இவர் ஏதாவது தப்பாக லேட்டாக வந்தாருன்னு வச்சுக்கோங்க, வேறு யாராவது பிடிச்சி அசினே ஏய் எப்போ வர்ற, ஏய் சம்பளம் கொடுக்கலையா அவனுக்கு, பேட்டா வாங்குறீங்களா டெய்லி அப்படின்னு கிராசியில் தெரிஞ்சுக்கணும். நமக்கு தான் வித் டோஸ்ன்னு ஒழுங்காக போய் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு. சிவாஜி சார் கூட சாரை பற்றி ரஜினி சாரை கேட்டதான் நான் கேள்விப்பட்டேன். அது இங்கே அதெல்லாம் கேட்டாராம், அந்த பிரேக் டைமில் கேட்டாராம் ரஜினி சார்கிட்ட போயிட்டு, டே ரஜினி இவன் டைரக்டராக பொறுக்கியாட. ஆமாம், அது வந்து அந்த படிக்கட்டில் நடந்து வரும்போது அவர் காலங்காத்தால் அது ஐயருங்களெல்லாம் எட்டி வச்சுட்டேன். எதுக்குடா வந்தீங்க, எதுக்குடா ஊர்லேருந்து வந்து என் உயிரை வாங்குறீங்க, இப்போ இத்தனை பேர் சார் ஆர்டிஸ்ட் தான் அண்ணன் ஆர்டிஸ்ட் வந்துட்டு கேட்டு அவங்கெல்லாம் உதச்சி ரெடி சாரி சார்னு அவர் தேடுறேன். அவர் மேலே போயிட்டார், மறுபடியும் கீழே இருந்து மேலே போயிட்டார். அப்புறம் மறுபடியும் வர்றாரு. எனக்கு பயம், இந்த பக்கம் அந்த பக்கம் இது காலம் அவருக்கு மூச்சு வேறு வாங்குது அப்போ அந்த பீரியடில் ஃபுல்லாக. ஏன்னா அந்த மிஸ்டில் வேறு வந்து உட்காந்துருக்காரு. பயந்து போயிட்டேன் நான். சரி ஓகே ஷார்ட் முடிஞ்ச உடனே இப்போ நிம்மதியாச்சு. அதுக்கப்புறம் கேட்டிருக்காரு ரஜினி சார்கிட்ட, என்னடா இவன் பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்ணுறான், இவன் பெரிய டைரக்டர்னே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து இல்லை சார் அது சுச்சுவேஷனு உங்களுக்கு எதுவும் அது கரெக்டு தான், அதுக்காக போய் ஐயருங்களெல்லாம் ஷூ காலெல்லாம் இட்டு வச்சுக்கிறது. ஐயைய அவன் ஐயருங்கள்லாம் இல்லை சார், அவங்க கம்பெனி ஆர்டிஸ்ட்டுன்னு அப்புறமா சொல்லியிருக்காங்க அவருக்கு.